வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி. இந்த ஈரான் போரில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் ஈரான் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து அவங்க இராணுவ கட்டமைப்பு, குறிப்பாக இயற்கை எரிவாயு கட்டமைப்பு 2 இடத்த மிக பயங்கரமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஈரானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி பலாஸ்டிக் ஏவுகணைகள் வந்திருக்கு. அது வழிமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டாலுமே அதிலிருந்து கீழே விழுகின்ற துண்டுகள் இஸ்ரேலில் விழுந்து சேதத்தை கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ள அடிக்கிறாங்க, ஈரானும் ஏவுகணை விடுறாங்க. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இது ஈரான் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை என்றாலே மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தும், இது ஒரு நய வஞ்சகம் அமெரிக்கா சொல்வது என்று பதிவு பண்றாங்க. பேச்சுவார்த்தைன்னு சொல்றதே ஒரு மாஸ்டர் பிளான், அமெரிக்காவுடைய பிளான். இதுவரைக்கும் 2 தடவை ஈரான் தாக்கப்பட்டிருக்கு. 2 தடவையுமே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடக்க, அதாவது பேச்சுவார்த்தை டேபிள்ல நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது எங்களை தாக்கி இருக்கிறார்கள், முதுகில் குத்தி உள்ளார்கள் அமெரிக்கா. ஆதலால் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்கவில்லை, இது ஒரு நயவஞ்சகம் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க. இது எப்ப ஆரம்பிச்சுன்னா, திங்கட்கிழமை நேற்று ட்ரம்ப் அவர் பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஈரானிலிருந்து என்னை அழைத்தார்கள், ஈரான்லேருந்து என்னை அழைத்தார்கள், பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் என்று அவங்க தெரிவிச்சாங்க. அதனால பாவப்பட்டு ஈரானை அடிக்காம விட்டேன். அவங்க கூப்பல் அப்படின்னா ஒரே ஒரு குண்டு, நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு குண்டு மூலமாக ஈரானின் மின்சார கட்டுமானங்களை தாக்கியிருப்போம். 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நஷ்டத்தை கொடுத்திருப்போம். மொத்த ஈரானியுமே இருளில் மூழ்கடிச்சிருப்போம். திரும்ப சரி பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அவ்வளோ பெரிய தாக்குதலை பெரிய மனசு பண்ணி பாவன் நிறுத்தி வச்சிருக்கேன். 5 நாளைக்கு நான் நிப்பாட்டி இருக்கிறேன். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக நாங்கள் சொல்கிறதை கேட்டுக்கொண்டால் 15 கட்டளைகள் இருக்குங்கிறார். 15 கண்டிஷன்ஸ் கேட்டுக்கிட்டாங்கன்னா திரும்ப அடிக்க மாட்டேன் அந்த மின்சார கட்டுமானத்தை அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் தான் இது உலக முழுவதும் பேசும் பொருளானது. ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யாருமே அப்படி அழைக்கவில்லை ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசவே இல்லை, எங்கள் தரப்பில் யாருமே பேசலை, சண்டையின் மூலமாக பார்த்து கொள்ளலாம், பேச்சுவார்த்தை என்றாலே அது ஒரு மாஸ்டர் பிளான் தான், முதுகில் குத்தும் காரியம் தான், நாங்கள் அதை செய்ய போறதில்லை அப்படிங்கிறாங்க ஈரான் தரப்பில். ஆனால் 2 முக்கிய காரணங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தடவை பேச்சுவார்த்தை நடப்பது இந்த வாரத்தில் நடக்குதுங்கிறாங்க, பாகிஸ்தானில் நடக்குது. இத்தனை நாளைக்கு துருக்கி, கத்தார் இதை போன்ற நாடுகளில் நடக்கும். பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஒன்று, இத்தனை நாள் ஈரான்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தை குழு வரும். இந்த தடவை அதை தவிர்த்து ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தலைமையில் குழு வருது. இந்த 2மே வித்தியாசமாக தெரியுது, புதுமையாக தெரியுது. அதனால இது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையாகவும் அமையலாம். இல்லை ஈரானியர் சொல்வது போல இது ட்ரம்போட ஏதோ ஒரு பயங்கர திட்டமாகவும் இருக்கலாம். உண்மையாகவே ஈரானை மொத்த இருளில் தள்ள முடியுமா, ஒரே ஒரு குண்டில் செய்ய முடியுமானா, ஒரே ஒரு குண்டில் அப்படிலாம் செய்யவே முடியாது. இதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், ஒரே குண்டில் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி. ஆனால் ஒரு 3 நாட்கள் நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலிய விமானப்படையும் அமெரிக்க தாக்கும் படைகளும் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் மொத்த ஈரானியுமே காரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. உண்மையாகவே அது சரி பண்ணணும் அப்படின்னா 10 வருஷம் எடுத்துக்கணும். அதை மிக ஒரு கொடூரமாக தாக்கி அடிச்சிருவாங்க. அது அவர்களால் முடியும் தான். ஆனாலுமே அது பொதுமக்களை மிகவும் பாதிச்சிடும். அந்த ஈரான் பொதுமக்கள் மொத்தமாகவே இருளில் போவது ஒரு அவங்கள பண்டை கால கற்கால வாழ்க்கை கொண்டு போயிடும். ஆனால் செய்ய முடியும். ஈரான் நிச்சயமாக அதெல்லாம் யோசிக்கணும். இந்த பேச்சுவார்த்தை பயன்படுத்தி கொள்வது ஈரானுக்கு நல்லது. இந்த பேச்சுவார்த்தை நோக்கி போவதற்கு 3 முக்கிய காரணங்கள் அமையுது.
முதலாவது காரணம், இன்றைக்கு வரைக்கும் ஈரான் மக்கள் போராட்டத்தை ஆரம்பிக்காதது தெருக்கல்ல. இது முக்கியமான காரணம். நேற்று கூட ஈரானில் வந்து அந்த மக்கள் மார்க்கெட்டில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு அவங்க வந்து இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்க. தெருக்களில் போராட்டம் ஆரம்பிக்கல. 24 நாள் ஆச்சு. இது ஒரு முக்கியமான பின்னடைவாக பார்க்கப்படுது. ஒன்று, இதற்கு முக்கிய காரணம் வந்து இணையதள சேவை 100% ஈரானில் 24 நாட்களாக இல்லை. ஈரானுக்குள்ள என்ன நடக்குது, அமெரிக்கா இஸ்ரேல் எப்படி தாக்குறாங்கிறது எதுவுமே அந்த ஈரான் மக்களுக்கு முழுசா தெரியாது. வெளிநாடுகளுக்கு பேசக்கூடிய தொலை தொடர்பு சேவையும் துண்டிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த ஈரான் மக்கள் தனித்து இருக்காங்க. எப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறது, யார் உதவி செய்வா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு புரட்சிங்கிற ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு இணையதள சேவை மிக முக்கிய காரணம். நம்பர் 1 காரணம் இணையதளம் தான். இணையதளத்தை துண்டிச்சாங்கன்னா இதை போல வெகுஜன எழுச்சி போராட்டம் மிக கஷ்டமானது. ஆக மொத்தம் முதல் காரணம், அமெரிக்க பேச்சுவார்த்தை என்று ஆரம்பித்ததுக்கு முதல் காரணம், அந்த மக்கள் இன்று வரை போராட்டத்தை ஆரம்பிக்கல. ஒன்று. இரண்டாவது, மிகவும் எதிர்பார்த்த இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிலாந்து இந்த போரில் பங்கேற்காதது. ட்ரம்ப் நினைச்சது வந்து அவங்களா வந்து சண்டையில் கலந்துக்குவாங்க, அது மிகப்பெரிய அனுகூலமாக இருக்குன்னு எதிர்பார்த்தாரு. ஐரோப்பிய நாடுகள் இதுவரைக்கும் யாருமே சண்டையில் கலந்துக்கல. இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து நிற்கிறாங்க. அமெரிக்கா சொல்வதற்கு, இஸ்ரேல் சொல்வதற்கு எதிர்த்து நிற்கிறாங்க. திங்கட்கிழமை பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குவதற்கு லெபனானுக்குள்ள என்ன வேணா நடக்கட்டும், இசபுல்லா இருக்கட்டும், இசபுல்லா வளரட்டும், இல்லை இன்னும் வேற ஏதாவது ஒன்று வளரட்டும், அது முழுக்க முழுக்க லெபனான் சார்ந்த பிரச்சனை, லெபனானின் உள்நாட்டு பிரச்சனை. இதில் இஸ்ரேல் தாக்குவதற்கும் இஸ்ரேல் அந்த லெபனானை கைப்பற்றுவதற்கும் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் இதை செய்கிறாங்க. இஸ்ரேல் அந்த இடத்தை கைப்பற்றுவது, அந்த இராணுவத்தை குவிப்பது இறையாண்மை மீறிய செயல். வன்மையாக பிரான்ஸும் ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிக்குது அப்படின்னாரு. அதாவது எதிர்த்தே நிற்கிறாங்க ஐரோப்பிய யூனியன். இது ஒரு முக்கியமான காரணம். மூன்றாவது, மொசாத்தை குற்றம் சாட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களை போராட தூண்டி இருக்க வேண்டும். இந்த இடத்துல மொசாத் தோல்வி விட்டுருக்கு, அந்த மக்களை தூண்டி விடுதல் சொல்றாங்க. இந்த மூன்றும் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. லெபனான் பற்றி பேசும்போதே கூடுதலான ஒரு செய்தி, நேற்று இஸ்ரேலை சேர்ந்த 60 வயது விவசாயி, அவகோடாவை வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவகோடா அப்படிம்பாங்க, விவசாயி. அவர் வந்து இசபுல்லா ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 2 கார் மீது ராக்கெட் தாக்குதல் நடந்து 2 காருமே பற்றி எரிஞ்சது. இதில் இந்த 60 வயது விவசாயி பெயர் வந்து ஓஃபர் மாஸ்கோவிஸ். இவர் எரிந்த நிலையில் பிணமாக இருந்தார். இது வந்து இசபுல்லா நடத்திய தாக்குதல்னாங்க. இன்றைக்கு வந்து அது இசபுல்லா ராக்கெட் தாக்குதல் அல்ல, இஸ்ரேல் ராணுவம் நடத்திய பீரங்கி தாக்குதல். லெபனான் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தும் போது அந்த பீரங்கி குண்டு வழி தவறி அந்த காரில் மோதி மிகப்பெரிய வெடிப்பை கொடுத்து அந்த விவசாயி, இஸ்ரேல் யூதர் தான் அவர், மரணம் அடைந்தார் என்ற செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலில் ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலிய விமானப்படை செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த இராணுவ கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுது. குறிப்பாக இன்றைக்கு ஈரானில் இஸ்பஹான் மற்றும் கோரம்சர் என்ற பகுதியில், இந்த 2 பகுதியில் இருந்த இயற்கை எரிவாயு கட்டுமானங்களை மிக கடுமையாக தாக்கி பற்ற வச்சுட்ருக்காங்க. பைப்லைன், அந்த இயற்கை எரிவாயு செல்கின்ற அந்த தொடர்பு, பைப் தொடர்பு, இதெல்லாம் மிக கடுமையாக தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது உண்மைதான், அது இஸ்ரேல் ஒத்துருக்கு. நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, இந்த திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை காலைல வரைக்கும் அடித்தோம், அந்த இயற்கை எரிவாயுவை பற்ற வச்சோம், இஸ்ரேல் ஒத்துருக்குறாங்க. ஈரான் தரப்பிலிருந்து பலாஸ்டிக் ஏவுகணைகள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஜெருசலேம் மீது அந்த ஏவுகணை வந்தது. ஜெருசலேமில் தான் அந்த அல்லாஸ்கா மசூதி இருக்கு. திரும்பவும் ஜெருசலேமை தாக்கி இருக்காங்க. அதுபோக ஹைஃபா,
இஸ்ரேலில் ஹைஃபாங்கிறது தான் துறைமுக நகரம், மிகப்பெரிய துறைமுக நகரம். நம்ம அத்தானி கூட அங்கே ஒரு துறைமுக வசதி அங்கே இருக்குது, அவர் வாங்கியிருக்கார் சொந்தமாகவே. மிக கடுமையாக அங்கேயும் ஏவுகணை விட்டுருக்காங்க. இந்த ஏவுகணைகள் அனைத்துமே நடு வானில் வழி மறிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து விழுந்த சிதறல்கள் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் ஈரானிலிருந்தும் ஏவுகணைகள் வந்திருக்கு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன், இனிமேல் ஈரானுடைய ஏவுகணையை அந்த கொத்து குண்டுகள் விரிவடைவதற்கு முன்பாகவே அழிக்க வேண்டும், அது ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் மிக சரியாக செஞ்சுருக்காங்க. அங்கிருந்து வந்த ஒரு ஏவுகணை ஞாயிற்றுக்கிழமை வந்தது, வளிமண்டலத்துக்கு மேலே சென்று இஸ்ரேலுடைய ஏவுகணை ஏரோ 3 ஏரோ 3 தான் மிக நீண்ட தூரம் போகக்கூடிய இஸ்ரேல் ஏவுகணை வளிமண்டலத்துக்கு மேலே சென்று அழித்தது. அதாவது வளிமண்டலம் என்பது நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் மேலே தாண்டிட்டா வளிமண்டலம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு எல்லையே கிடையாது. 100 கிலோமீட்டர் மேலே போகணும். இப்படி 100 கிலோமீட்டருக்கு மேலே சென்று அந்த ஏவுகணையை அழித்து இந்த கொத்து குண்டுகள் விரிவடையாமல் அது நடிவானிலே அழிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்த போர் சமயத்தில் இது ஒரு மிக மைல்கல் சாதனையாக பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க சண்டையை தொடர வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஈரான் மீது. ஆனால் அமெரிக்கா தரப்பில் சில அறிவுறுத்தல்கள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருந்தாலுமே ஏப்ரல் 9 மேலே இந்த சண்டை செல்லவே கூடாதுன்னு இருக்காங்க. அது ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 9 தான், இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா தாக்குதல் நடத்திக்குங்க, மொசாத் மூலமா எதை வேணா தூண்டி விட்டுக்குங்க. ஆனால் ஏப்ரல் 9 மேலே இந்த சண்டை தொடர்வதில் அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை இந்த வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம், சனிக்கிழமைக்குள்ள பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா, பாகிஸ்தான், ஈரான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் வச்சு நடக்கும் இருக்காங்க. இத்தனை நாள் அரபு நாடுகள்லாம் நடக்கும், இந்த தடவை அந்த அரபு நாடுகளை தவிர்த்து பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமெரிக்கா தரப்பிலிருந்து அதே ட்ரம்போட மருமகன் ஜாரேத் குஷ்னரும் சிறப்பு பேச்சுவார்த்தை நிபுணர் ஸ்டீவ் விட்காப் இந்த 2 பேர் தலைமையில் ஒரு குழு பாகிஸ்தான் செல்ல போது. ஈரான் தரப்பிலிருந்து எப்போவுமே இந்த அப்பாஸ் அரக்சி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை கழட்டி விட்டுட்டு ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பெகர் காலிபாப் இந்த நபரை தேர்ந்தெடுத்து இவரோட தலைமையிலிருந்து பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தானுக்கு வருது. பாகிஸ்தான் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டின் பெயர் சர்வதேச அளவில் எதிரொலிக்கும். ஒருவேளை பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிஞ்சா பாகிஸ்தான் மிகப்பெரிய சாதனையை செஞ்சுன்னு போல பேசுவாங்க. அதனால பாகிஸ்தான் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்காங்க. இப்போ ஈரானிலிருந்து ஏவுகணை சராசரியாக ஒரு நாளைக்கு 10 ஏவுகணைகள் இஸ்ரேல் நோக்கி வருது. அதில் 10மே தாக்குவதில்லை, 8 வழிமறிக்கிறாங்க. 2 ஏவுகணை தாக்குதல் நடத்துது. இது எப்படி 10 ஏவுகணை அப்படிங்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 7 வருது, ஒரு நாளைக்கு 15 வருது. சராசரியாக பார்க்கும்போது 10 ஏவுகணை தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சண்டை ஆரம்பிக்கு முன்னாடி இஸ்ரேல் இராணுவ கணிப்பில் 330 ஏவுகணை ஏவும் தளங்கள் ஈரானில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏவுகணை என்பது வேறு, ஏவுகணையை ஏவும் தளங்கள் என்பது வேறு. இது ரொம்ப முக்கியம். ஏவுகணை ஏவு தளங்கள் தரையில் நிரந்தரமாக கட்டி வைக்கலாம். அது இப்போ யாருமே அப்படி செய்யறதில்லை. ஏன்னா எதிரி நாடுகள் தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் லான்ச்சர் மிகப்பெரிய பிரம்மாண்ட லாரிகளில் வைத்து ஏவுகணை மாட்டி வச்சிருப்பாங்க. பங்கருக்குள்ள குகைக்குள்ள வச்சிருப்பாங்க. தேவைப்படும் போது அந்த லாரிகள் அந்த ஏவுகணையை ஏவும். இதுதான் இப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ இவ்வளோ ஏவுகணை இருக்கும்போது ஏன் வெறும் 10 தான் அப்படி வருது அப்படின்னா, இவை எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சிருக்காங்க, பதுங்கு குழியில் வச்சிருக்காங்க. வெளியே வந்தால் தாக்குதல் நடத்துவாங்க. அதே போல் ஏவுகணை ஏவிட்டு உள்ளே போனாலுமே ஏவுகணை வந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த இடத்தையே அழிக்க முடியும். அதனால் பார்த்து கவனமாக தான் இந்த மொபைல் லான்ச்சர்ஸை வெளியே கொண்டுறாங்க. இன்னும் சில இடத்துல
மிகப்பெரிய குகைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற இருக்கு. அதுக்குள்ள மொபைல் லான்ச்சர் வந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குகையோடைய மத்திய பகுதியிலேயே மிகப்பெரிய துவாரங்கள் போட்டு அதை மூடி இருக்காங்க. தேவைப்பட்டா அந்த துவாரத்தை திறந்து அந்த மொபைல் லான்ச்சர் மூலமா ஏவுகணை ஏவுறாங்க. அதனால இந்த 330 ஏவுதளத்தில் 180 முற்றாக அழித்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் 150 ஏவுதளங்கள் செயல்பாட்டில் ஈரான் இருக்குங்கிறாங்க. திங்கட்கிழமை ஈரான் தரப்புல அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாசி அவன் என்ன பேட்டி கொடுத்திருக்கான்னா, அமெரிக்கா தரப்புலேருந்து எந்தவித அழைப்பும் எங்களுக்கு வரல, நாங்களும் கூப்பிடல. ஆனால் நட்பு நாடுகள், அவங்க சொல்கிற நட்பு நாடுங்கிறது துருக்கி, கத்தார், ஜோர்டான், இந்த சவுதி போன்ற நாடுகள்லேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் விருப்பம் தெரிவிங்க, நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொன்னாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த எங்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை, இராணுவ ரீதியாக பார்த்துக்கலாம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஆனால் இந்த நட்பு நாடுகள், அண்டையில் இருக்கும் அரபு நாடுகள் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வெற்றி அடையுமான்னு பார்க்கணும். இஸ்ரேல் தரப்பு சண்டை விரும்புகிறாங்க. ட்ரம்ப் வந்து தரப்புல இது என்ன, இந்த சண்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, முக்கியமானது ரெஜிம் சேஞ்ச், இந்த மதவரி கும்பலை மாற்ற வேண்டும் சொல்றதுக்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க. அமெரிக்கா தரப்புனா நாங்கள் அந்த ரெஜிமை மாத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த சண்டை ஆரம்பித்து முதல் மணி நேரத்திலேயே 37 வருட ஆளுமை அயத்துல்லா கொமேனிய குடும்பத்தோடு செதற வச்சு கொன்னுட்டோம், அந்த ரெஜிமை அப்பவே நாங்கள் மாத்திட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து அவன் மகன் தான் தலைவன் சொல்றாங்க முஸ்தபா கொமேனி. அவன் இருக்கானா செத்தானான்னு தெரியல. இப்போ வரைக்கும் முஸ்தபா கொமேனி கடிதம் எழுதி கொடுத்தான், அதாவது குரல் பதிவு கூட வரல. ஆளை நேரில் காட்ட வேணாம், வீடியோ காட்ட வேணாம், ஒரு குரல் பதிவாவது வந்திருக்கணும், அது கூட இப்போ வரைக்கும் வரல. கடிதம் எழுதி கொடுத்தான்னு சொல்லி வாசிக்கிறாங்களே ஒழிய அவன் குரலே இன்னும் வரல. அப்போ முஸ்தபா கொமேனி இருக்கானானே தெரியல. அந்த ரெஜிமை கும்பலை மாற்றிட்டோம். அதற்கடுத்து இருந்த 100க்கு மேற்பட்ட தலைவர்கள், தளபதிகளை கொன்னுட்டோம் ஈரானுக்குள்ள. இது வந்து பண்ணது எல்லாமே இஸ்ரேல் தான், ஆனால் அமெரிக்கா இப்படி தான் விளக்குறாங்க. கொன்னுட்டோம், அவன் தலைவனையும் கொன்னுட்டோம், நாங்கள் சொன்னபடி ரெஜிமை நாங்கள் மாற்றிட்டோம், கும்பலை கொன்னுட்டோம். இனி அந்த மக்கள் தான் போராடணுங்கிறாங்க. அந்த மக்கள் போராடி அவர்களுக்கு தேவையான புதிய ஆட்சியை பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய இன்னும் நாங்கள் அங்கிருந்து கொன்று கொண்டே இருக்க முடியாது, நாங்கள் ரெஜிமை மாற்றிட்டோம், இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோங்கிறாங்க. இந்த கும்பலை, மதவெறி கும்பலை மாற்றுவது அந்த பேச்சுக்கே இடமில்ல, அந்த பேச்சுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, இந்த ஏவுகணை ஏவுதளம் அழிப்பது, அது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டியதே இல்லை. இன்னைக்கு அழிச்சாலுமே ஈரான் நாளைக்கு திரும்ப கட்டுவாங்க. ஏன்னா ஈரான் வைத்திருக்கும் ஏவுகணைகள், ஏவுகணை தளங்கள் 100க்கு 100% இன்னைக்கு ஈரானுடைய தொழில்நுட்பம். நிச்சயமா அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அதை அவங்க வளர்த்திக்குவாங்க. மூன்றாவது மிக முக்கியமானது வந்து இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி. அந்த வழியாக தான் உலகத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு 20% மேலே பயணமாய் வருது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து கட்டுப்படுத்தும், 50% அமெரிக்காவும் கட்டுப்படுத்தும். இனிமேல் ஹொர்மோஸ் ஜலசந்தி அமெரிக்கா வசம் பாதி இருக்கு மாதிரி சொல்கிறாங்க. 99% ஈரான் வசம், 1% அமெரிக்கா வசம் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹொர்மோஸ் ஜலசந்தி முழுக்க முழுக்க ஈரானுடையது, ஈரான் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோன்னு சொல்லி இந்த மூன்றாவது பிரச்சனைக்கு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. மிக மிக முக்கியமானது இந்த பேச்சுவார்த்தையில் பேசுறது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். பிறதெல்லாமே அப்புறம்தான். முக்கியமானது ஈரான் கையில் உள்ள 418 கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நிச்சயமாக அமெரிக்கா கையில் கொடுக்க வேணுங்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் நடக்க போகின்ற இந்த ஒரு 3 நாள் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். 418 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்கா கையில் ஒப்படைக்க வேண்டும்ங்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, யார் கையிலும் ஒப்படைக்க மாட்டோம், ஆனால் இந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை
டைலூட் பண்ணிக்கிறோம், பின்னோக்கி கொண்டு போகிறோம். 3%, 4% செறிவூட்டப்பட்ட அளவுக்கு கொண்டு செல்கிறோம். ஒரு 5% செறிவூட்டப்பட்டால் மின்சாரம் தங்கு தடையின்றி பல ஆண்டுகள் தயாரிக்கலாம். அந்த 418 கிலோ யுரேனியத்தில் டைலூட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 5% மாத்திரக்கு எண்ணற்ற இயந்திரங்கள், எண்ணற்ற மாதங்கள், ஏன் வருஷமே ஆகிடும் திரும்ப பழையபடி கொண்டு போறதுக்கு. இதெல்லாம் ஈரான் சொல்லுவது நம்பவே முடியாது. இதுதான் முக்கியமான கோரிக்கை அமெரிக்கா கேட்பது, 418 கிலோ யுரேனியத்தை கொடுக்குன்னு சொல்லி. இதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நொடிப்பொழுது, நீங்க பார்க்கும் நொடிப்பொழுது வரை இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை ஈரான் மீது நடத்துகிறாங்க. ஈரானிலிருந்து ஏவுகணைகள் வருது. ஏப்ரல் 9க்குள்ள எக்காரணம் கொண்டும் இந்த சண்டை நீடிக்க கூடாது என்று அமெரிக்கா விரும்புகிறாங்க. அதுக்குள்ள மொசாத்தை வச்சு என்ன வேணா பண்ணுங்க, இல்லை என்ன தாக்குதல் வேணா நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வெளியுறவுத்துறை அப்பாஸ் அரகாசி, மிச்சம் இப்போ இருக்க தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் முக்கியமான 2 தலைவர்கள் இன்னும் மீதம் உயிரோடு இருக்காங்க. ஒன்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசசியான், இந்த நொடி வரை உயிரோடு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒரு முற்போக்குவாதி, அவரை கொல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லைன்னு. அது போல இப்போ வரைக்கும் அவர் இருக்கார். அடுத்த கணம் என்னன்னு தெரியல. அதே போல ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி இந்த நொடி பொழுது வரை உயிரோடு இருக்காரு. அவர் ஒரு மொசாத் ஏஜென்டாக இருப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவருமே இந்த நொடி வரைக்கும் உயிரோடு இருக்காரு. இவங்க 2 பேர் தான் முக்கியமான தலைவர்கள் மீதம் இருப்பது. உண்மையாகவே அயத்துல்லா கொமேனியை கொண்டது மிகப்பெரிய சாதனை. மொஸ்தபா கொமேனியும் கொல்லப்பட்டிருப்பானா அது மிக மிக பெரிய சாதனை. அதற்கடுத்து 100க்கு மேற்பட்ட தலைவர்கள், தளபதிகளை கொண்டது இஸ்ரேலின் மாபெரும் சாதனையாக பார்க்கலாம். அப்பாஸ் அரகாசி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தை என்பதே நயவஞ்சகம், கூப்பிட்டு குத்துவது அமெரிக்காவுடைய வழக்கம். இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. கூப்பிட்டு குத்துவது அமெரிக்காவோட வழக்கம். இந்த தடவையும் அதான் செய்கிறாங்க, கூப்பிட்டு குத்த போகிறாங்க, போக வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்பாஸ் அரகாசி. இந்த நொடிப்பொழுது சண்டை தொடர்ந்து நடக்குது. என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். நன்றிகள்.